ஒரு நாள் அந்த சலசலப்பான காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவிக்கு ரெக்கையில அடிபட்டு கீழே விழுகுது. எல்லா மிருகமும் ரொம்ப வேகமா ரொம்ப பிஸியா அதை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. அதை யாருமே பார்க்கல. ஆனா ஒரு ஆமை மட்டும் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து அது பக்கத்துல மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆமையால பறக்க முடியாது, ஆமையால அந்த குருவியை எங்கேயுமே தூக்கிட்டு போக முடியாது. ஆனா அது பக்கத்திலேயே இருக்க முடியும். அந்த நைட்டு ஃபுல்லா அந்த குருவி பக்கத்திலேயே இருந்துச்சு. அது கதகதப்பா இருக்கிறதுக்காக இலையெல்லாம் எடுத்து அது பக்கத்துல போட்டு விடுது. காலையில அந்த வழியா போன மத்த பறவைங்க இதை பார்த்துச்சு இந்த குருவிக்கு உதவ வராங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த சிட்டுக்குருவி சரியாகிற வரைக்கும் கீழேயே ஒரு குருவி கூட கட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல சிட்டுக்குருவியோட ரெக்க சரியாயி மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த சிட்டுக்குருவி பறக்கிறது அதோட ரெக்க சரியானதால மட்டும் கிடையாது, அன்னைக்கு அந்த ஆமை அது பக்கத்திலேயே இருந்ததால. இதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் நீங்க உங்க கூட இருக்கிறவங்களோட பிரச்சனைய சரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பிரச்சனையில இருக்கும் போது அவங்க கூட இருந்தாவே போதும், அவங்களால அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துட முடியும். Just be there for them. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.